பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் கைட் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் பஷீர் அகமது, திருப்பூர். நம்ம பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷனை பற்றி 2-3 வீடியோவாக தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். நாங்கள் இது வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கிற 3 வீடியோலையும் நான் மக்களுக்கு வலியுறுத்த விரும்பின 2 விஷயங்கள். ஒன்று ஹில் ஸ்டேஷனில் தான் காளான் வளரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை, அந்த மைண்ட் செட்டை தகர்த்து எங்கே வேணாலும் காளான் உற்பத்தி பண்ண முடியுங்கிற விஷயத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தணுங்கிறது தான் முதல் நோக்கமாக இருந்தது. இரண்டாவது நோக்கங்கிறது, பட்டன் மஷ்ரூம் இண்டஸ்ட்ரி பெரிய பெரிய ஃபார்மாக நடத்திட்டு இருக்கிறாங்க, இது சின்னதாக நடத்தவே முடியாதா அப்படின்னு மக்கள்கிட்ட இருந்த கேள்விக்கு விடையா, குறைந்தபட்ச அளவாக சின்ன சைஸு தினசரி ஒரு 30 கிலோ ப்ரொடக்ஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு செட்டப் பண்ண முடியுங்கிறது தான் நான் இதன் மூலமாக தெரிவிச்சுக்க விரும்பினேன். அதை தான் 3 வீடியோலையும் வலியுறுத்தி சொல்லியிருக்கேன். இப்போது பிளைன்ஸில் பண்ணும்போது ஏர் கண்டிஷன் வச்சு தான் பண்ண முடியுங்கிறத சொல்லும்போது மக்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா, ஏர் கண்டிஷன் வச்சா கரண்ட் செலவு நிறைய ஆயிராதா, ஒரு ஹில் ஸ்டேஷனில் ஓசியில் வளர்த்துற காளானை காசு செலவு பண்ணி ஏசியில் வளர்த்துனா செலவு ஜாஸ்தி ஆயிராதா அப்படிங்கிற மக்கள் சந்தேகத்தை தீர்க்கிறது தான் இன்றைக்கான வீடியோவோட நோக்கம். பொதுவாக ஒரு மஷ்ரூம் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது அக்ரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு கீழே தான் வருது. மஷ்ரூமோட இண்டஸ்ட்ரியோட நோக்கமே அக்ரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் தான். அதாவது அக்ரிகல்ச்சர்லேருந்து வேஸ்ட் ஆகிற பல பொருட்களை உபயோகித்து மக்களுக்கு புரதச்சத்து நிறைந்த ஒரு காளானை உருவாக்கி தரணும் அப்படிங்கிறது தான் ஒரு மஷ்ரூம் இண்டஸ்ட்ரியோட நோக்கம். பொதுவாக மனிதர்களுக்கு அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், மருத்துவர்கிட்ட போகாமல் டாக்டர்கிட்ட போகாமல் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னா, ஒவ்வொரு மனிதருக்கும் அவர்களோட உடல் எடையில் 1 கிலோவுக்கு 1 கிராமாவது புரோட்டீனை டெய்லி சாப்பிட்றணும். அப்போ தான் அவங்க ஆரோக்கியமாக இருக்க முடியும்னு மருத்துவர்களோட ஒரு பரிந்துரை இருக்குது. அதன் அடிப்படையில் நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் வெஜிடேரியனில் நிறைய புரதச்சத்து இருக்கிற பொருளாக காளான் தான் இருக்குது. அப்போ அந்த காளானை வேஸ்ட் ஆகிற அக்ரி வேஸ்ட்லேருந்து ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்கணுங்கிறது தான் மஷ்ரூம் இண்டஸ்ட்ரியோட முக்கியமான நோக்கம். அப்போது அக்ரி வேஸ்ட்டுங்கிறது ஹில் ஸ்டேஷனில் கிடைக்குமா அப்படின்னா, ஹில் ஸ்டேஷனில் ஒரு நெல் விளைச்சலோ வேறு ஏதாவது எண்ணெய் ஆட்டுற மில்லுகளோ அல்லது கோழி வளர்ப்போ எதுவுமே இல்லை. நம்ம மஷ்ரூமுக்கு யூஸ் பண்ணுற முக்கியமான பண்ணை கழிவுகள்ங்கிறது வைக்கோல் முதலிடம் பிடிக்குது. 2வது கோழி பண்ணையிலேருந்து எடுக்கிற சிக்கன் மேனியரு, 3வது புண்ணாக்கு, இதெல்லாம் உபயோகப்படுத்தி தான் நம்ம கம்போஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதிலிருந்து மஷ்ரூம் வளர்த்துறோம். இந்த ஹில் ஸ்டேஷன் வரும்போது அங்கே பெரிய மைனஸ் பாயிண்ட்டு, ஒரு 3 மைனஸ் பாயிண்ட் இருக்குது. ஒன்று, ரா மெட்டீரியல் எதுவுமே ஹில் ஸ்டேஷனில் கிடைக்கவே கிடைக்காது, எல்லாமே நீங்கள் பிளைன்ஸ்லேருந்து தான் கொண்டு போகணும். 2வது, அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுற மஷ்ரூமை எல்லாம் ஹில் ஸ்டேஷன்லேயே விற்று தீர்த்திர முடியுமானா விற்ற முடியாது, அங்கே மார்க்கெட்டிங்கும் கிடையாது. நீங்கள் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுற மஷ்ரூமை பிளைன்ஸுக்கு தான் கொண்டு சேர்த்தி ஆகணும் விற்பனைக்காக. 3வது, நம்ம மஷ்ரூம் வளர்த்துறதுக்கான ஒரு 15 to 20 டிகிரி செல்சியஸ் கான்சன்ட்ரேட்டாக கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்கவே கிடைக்காது. அங்கே டெம்பரேச்சர் வேரியேஷன் எப்பவுமே இருந்துகிட்ருக்கும். அந்த டெம்பரேச்சர் வேரியேஷன் கூட ஒரு மஷ்ரூம் ப்ரொடியூசர் போராடிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் மஷ்ரூமை உற்பத்தி பண்ண முடியும். இப்போ ஏர் கண்டிஷன் அப்படிங்கிறது நம்ம கட்டுக்குள்ளே இருக்கிற கண்ட்ரோல்டு ரூம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அந்த மஷ்ரூம் வளர்ப்பில் என்ன நினைக்கிறோமோ அந்த கண்ட்ரோல் பண்ணி நம்மளால் வளர்த்த முடியும் ஏர் கண்டிஷனில். அப்போது ஏர் கண்டிஷன் ஃபார்மை இந்த ரா மெட்டீரியல்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஃபார்ம் செட் பண்ண முடியும். இப்போது ஒரு ரா மெட்டீரியல் உதாரணத்துக்கு சொல்கிறேன், வைக்கோல் நாங்கள் பெரும்பாலான மஷ்ரூம் இண்டஸ்ட்ரி ஹில்ஸில் இருக்கிறவங்க தஞ்சாவூர்லேருந்து தான் கொண்டு வருவாங்க. தஞ்சாவூர் டெல்டா ஏரியாவில் தான் வைக்கோல் நிறையா கிடைக்கும், வருஷம் முழுசாக கிடைக்கும். அப்போ தஞ்சாவூர்லேருந்து நம்ம நீலகிரியில் இருக்கிற ஹில் ஸ்டேஷனுக்கு நீலகிரிக்கு கொண்டு வரணும்னா 300 கிலோமீட்டர் தூரம் அந்த வைக்கோலை இங்கே கொண்டு வருவாங்க. அங்கே ஒரு வைக்கோல் பண்டல் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, உருண்டையாக சுற்றி ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஒரு ரோலோட விலை
தஞ்சாவூர் வயல் இருக்கிற ஏரியாவில் வாங்கினீங்கன்னா 100 ரூபா தான். 100 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட அதில் 25 கிலோ வைக்கோல் இருக்கும். அப்போ 1 கிலோ வைக்கோலோட விலை 4 ரூபா ஆகுது. அந்த 100 ரூபா மதிப்புள்ள பண்டலை நீங்கள் லாரியில் லோட் பண்ணி கட்டி லாரிக்கு எரிபொருள் நிரப்பி நீங்கள் ஒரு 300 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு கொண்டு வரணும்னா நீங்கள் அங்கேருந்து நீங்கள் கொண்டு வர்றதுக்குள்ளேயே வந்து அந்த ரா மெட்டீரியலோட விலை பன்மடங்கு 3 மடங்கு உயர்ந்து 12 ரூபா வரைக்கும் ஆயிரும். நீங்கள் வந்து ஒரு ரா மெட்டீரியல் கிடைக்கிற இடத்துல 4 ரூபா இருக்கிற பொருள் லோடிங் சார்ஜஸ், அன்லோடிங் சார்ஜஸ், டிரான்ஸ்போர்ட்டிங் சார்ஜஸ் எல்லாம் சேர்ந்து 3 மடங்கு விலை ஏறிடுது. இது ஒரு இடையூறு. ரெண்டாவது, அந்த ரா மெட்டீரியலை வச்சு நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுற மஷ்ரூமை நீங்கள் தஞ்சாவூருக்கு கொண்டு போய் சேர்த்தணும்னு நினைக்கிறீங்கன்னு வைங்க. இப்போ டிரான்ஸ்போர்ட்டிங் செலவு வந்து ஒரு 10 கிலோ கொண்ட ஒரு அட்டை பெட்டி ஹில் ஸ்டேஷன்லேருந்து தஞ்சாவூர் போய் சேரணும்னா 200 ரூபா செலவாகும். 1 கிலோ மஷ்ரூம் அங்கே போய் சேர்றதுக்கு 20 ரூபா செலவாகுது. ஒரு 10 கிலோ கொண்ட பாக்ஸுக்கு 200 ரூபா செலவாகுது. அப்போது ஒரு ஹில் ஸ்டேஷன் தேடி வர்றது இந்த டெம்பரேச்சருக்காக மட்டும்தான். அந்த டெம்பரேச்சரும் நமக்கு அங்கே வந்து மிகச்சரியாக கிடைக்கலைங்க போது ஈல்டு வைஸாகவும் நம்ம எஃபெக்ட் ஆகிறோம். இப்போ ஒரு கண்ட்ரோல்டு ரூமில் நல்ல தரமான 1 கிலோ கம்போஸ்டில் 25% ஈல்டு, அதாவது 1 கிலோ கம்போஸ்ட்லேருந்து 1/4 கிலோ மஷ்ரூம் உற்பத்தி பண்ண முடியும்னு இருந்துச்சுன்னா அது நேச்சுரல் அட்மாஸ்பியர் இருக்கிற ஹில் ஸ்டேஷனில் ஒரு இயர்லி ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா 1 கிலோ கம்போஸ்டில் 15% மட்டும்தான் உற்பத்தி பண்ண முடியும். அப்போது உங்களுக்கு உற்பத்தியில் 10% குறையுது. உங்கள் கண்ட்ரோல்டு ரூமில் உற்பத்தி 10% கூடுது. கண்ட்ரோல்டு ரூமில் பெஸ்டிசைடுக்கான செலவு இல்லை, அங்கே நோய் தொற்று வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு. ஹில் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய பூச்சி வந்துடும். பெஸ்டிசைட் நீங்கள் உபயோகிச்சே ஆகணும். பெஸ்டிசைட்ஸ்க்கான ஒரு காஸ்ட் ஒன்று இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜுங்கிறது ஒரு பிளைன்ஸில் ரா மெட்டீரியல் கிடைக்கிற இடத்துல நீங்கள் வந்து ஏர் கண்டிஷனில் வச்சு வளர்த்துறது தான் சிறந்ததாக இருக்கும். அதை விட 2 மடங்கு கிட்டத்தட்ட 40% செலவு வந்து அதிகரிக்கும் எங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணும்போது. அப்போது வந்து நீங்கள் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனில் ப்ரொடக்ஷன் பண்ணுற காஸ்ட் ஜாஸ்தியாக, ஒரு ஏர் கண்டிஷனில் ப்ரொடக்ஷன் பண்ணுற காஸ்ட் ஜாஸ்தியான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா மிக இலகுவான விடை என்னென்னா, நீங்கள் ரா மெட்டீரியல் இருக்கிற இடத்துல எந்த பொருளையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணாமல் ஒரு டெம்பரேச்சருக்கான கூலிங் சிஸ்டத்தை மட்டும் உருவாக்கி நீங்கள் இருக்கிற இடத்துலையே ப்ரொடக்ஷன் பண்ணுறதை விட ஒரு ஹில் ஸ்டேஷனில் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு 40% செலவு கூடும். உதாரணத்துக்கு இங்கே நீங்கள் 60 ரூபா செலவு பண்ணுறீங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷனில் உங்களுக்கு 100 ரூபா செலவாகும். அப்போது வந்து எல்லாரும் ஹில் ஸ்டேஷனை தேடி போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளும் போயிடக்கூடாது. இதில் வந்து நமக்கு எல்லாரும் ஒரு பெரிய கருத்து இருக்குது. வாட்ஸ்அப்பில் எல்லாம் வர்ற இமேஜஸ் வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதில் ஒரு இமேஜ் வந்து ஒரு ரோடு ஒன்று, தார் ரோடு நேராக போயிட்டுருக்கோம். ஒரு இடத்துல ரோடு 2ஆக பிரியிற இடத்துல ஒரு ரோட்டில் கூட்டமாக போவாங்க, இன்னொரு ரோட்டில் ஒரே ஒருத்தர் போயிட்டு இருப்பார். அந்த இடத்துல வந்து ஒரு வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கும், டோன்ட் ஃபாலோ த மெஜாரிட்டி, ஃபாலோ த ரைட் வே அப்படின்னு. எல்லாரும் போகிறாங்கங்கிறதுக்காக நம்ம ஹில் ஸ்டேஷனுக்கு போய் விழுந்து நம்ம ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை அதிகரித்து நம்ம நஷ்டமடைய வேண்டியதில்லை. நம்ம இருக்கிற இடத்துலையே குறைந்த செலவில் 1 கிலோ மஷ்ரூம் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு 2 யூனிட் தான் கரண்ட் செலவாகும். இந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டையெல்லாம் நீங்கள் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கார செலவையெல்லாம் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்துல ஏர் கண்டிஷன் போட்டு உற்பத்தி பண்ணுறது தான் மிக மிக குறைந்த செலவில் உற்பத்தி பண்ணுறதா இருக்கும். உண்மையாலுமே அக்ரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு கருத்து வந்து அங்கே தான் நிறைவேறும். அதே வேஸ்ட் பொருளை வந்து நம்ம தூக்கிட்டு லாரி வாடகை கொடுத்து ரொம்ப தூரத்துக்கெல்லாம் கொண்டு போகும்போது நம்ம வீண் விரயம், செலவு வந்து வீண் விரயமாகுது. அந்த பொருளை திருப்பி கொண்டு வந்து அங்கே சேர்த்துறக்கும் வீண் விரயம் ஆகுது. ஆகவே நம்ம இதிலேருந்து இந்த வீடியோவில் சொல்ல வர விஷயம் என்னென்னா, ஹில் ஸ்டேஷனில் உங்களோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோ ஆகுதோ அதில் இருந்து 60% தான் நீங்கள் பிளைன்ஸில் ஏர் கண்டிஷன் வச்சு பண்ணும்போது, ரா மெட்டீரியல் கிடைக்கிற சுற்று வட்டாரத்தில் உங்கள் ஊர்லேயே வச்சு தயார் பண்ணும்போது ரேட்டு வந்து மிக மிக குறைவாக செய்ய முடியும். இதில் வந்து உங்கள் குடும்பத்தினர் ஈடுபட முடியும். நீங்கள் வந்து உங்கள் கான்சன்ட்ரேட் நல்லா பண்ண முடியும். ஹில்ஸில் போனீங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். ஆகவே நம்ம
நம்ம இடத்துலையே வச்சு ஏர் கண்டிஷனில் பண்ணுறது தான் குறைந்த செலவில் பண்ண முடியுங்கிறத நம்ம இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறோம். நிறைய பேர் வந்து என்ன ப்ரொடக்ஷன் செக்ஷனுக்கு இன்னும் வந்து வீடியோ கொண்டு போகலை, இன்னும் ப்ரொடக்ஷன் பண்ணுறதெல்லாம் காமிக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. முதல்ல வந்து நம்ம அடிப்படையான விஷயங்களை சொல்லிவிட்டு அடுத்தடுத்து நம்ம நடைமுறையில் என்னென்ன ப்ரொடக்ஷன் செக்ஷனுக்கு போய் எப்படி எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறதுங்கிறதையும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம காமிக்கிருக்கிறோம். தொடர்ந்து எங்கள் யூடியூப் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.